ஃப்ரெண்ட்ஸ் NIACL துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து 90,000க்கு மேல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். 550 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 30 ஆகஸ்ட்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தி நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. 550 வேகன்சியோட குடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரியில எடுக்குறாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்த வேகன்சி வந்து 550 வேகன்சி. அது எந்தெந்த கேட்டகரியில எடுக்குறாங்கன்னா, ரிஸ்க் இன்ஜினியர் கேட்டகரி, ஆட்டோமொபைல் இன்ஜினியர், லீகல் ஸ்பெஷலிஸ்ட், அக்கவுண்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் ஏஓ ஹெல்த் கேட்டகரி, ஐடி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரி, பிசினஸ் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் கம்பெனி செக்ரட்டரி, ஆக்சுரல் ஸ்பெஷலிஸ்ட், ஜெனரலிஸ்ட் கேட்டகரிக்குலாம் வேகன்சி இருக்கு. ஓவராலா வந்து ஒரு 550 வேகன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிசிப்ளினுக்கு மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 30 ஆகஸ்ட்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஃபேஸ் 1 எக்ஸாம்க்கான டேட்டும் குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 எக்ஸாம்க்கான டேட்டுமே வந்து குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, இப்ப நீங்க ஜெனரலிஸ்ட் கேட்டகரிக்கு மட்டும் வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லன்னா பிஜி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து தனியா குடுத்துருக்காங்க. அதாவது ஜெனரலிஸ்ட் கேட்டகரிய தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரி வந்து பாருங்க, ரிஸ்க் இன்ஜினியர் கேட்டகரினா இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல நீங்க முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி ஆட்டோமொபைல் இன்ஜினியர்னா நீங்க பிஇ, பிடெக் இல்ல எம்இ, எம்டெக்ல ஆட்டோமொபைல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து லீகல் ஸ்பெஷலிஸ்ட்க்குலாம் கிராஜுவேட் இல்லனா போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து லா முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அக்கவுண்ட் ஸ்பெஷலிஸ்ட்க்குலாம் வந்து பாருங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் கேட்டகரி இல்லனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்ட் இந்த மாரி நீங்க முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, பிஜிடிபிஎம் ஃபினான்ஸ் முடிச்சிருந்தாலும், எம்காம் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அக்கவுண்ட் ஸ்பெஷலிஸ்ட்க்கு. ஏஓ ஹெல்த் கேட்டகரிக்குலாம் எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் இந்த மாரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இல்லனா பிடிஎஸ், எம்டிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு ஐடி ஸ்பெஷலிஸ்ட்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்ல ஐடி இல்லனா கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சவங்க இல்லனா எம்சிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிசினஸ் அனலிஸ்ட்க்குமே வந்து பாருங்க, பேச்சுலர் டிகிரி இல்ல மாஸ்டர் டிகிரில வந்து ஸ்டாட்டிக்ஸோ, மேத்தமேட்டிக்ஸோ, ஆக்சுரல் சயன்ஸோ, டேட்டா சயன்ஸோ, பிசினஸ் அனலிஸ்ட்டோ இந்த மாரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ சேலரி வந்து பாருங்க, ரூ. 50,925 வந்து பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தி வந்து பாருங்க, உங்களுக்கு 90,000 பக்கம் உங்களுக்கு மெட்ரோ சிட்டிஸ்லாம் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ இதில ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அதாவது ஏஜ் லிமிட்னா 21ல இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாம தான் அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் 1 வந்து பாருங்க, பிரிலிமினரி எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து பாருங்க 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்க்கு வந்து நீங்க மூவ் ஆவீங்க. மெயின் எக்ஸாம்க்கு வந்து பாருங்க, ஜெனரலிஸ்ட் கேட்டகரிக்கு தனியா குடுத்துருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு தனியா குடுத்துருக்காங்க. இந்த மாரி வந்து இத மூவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபேஸ் 3ல வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் ரூ. 100 ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரிக்குலாம் ரூ. 850 உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு வந்து வேரியஸ் லொகேஷன்ஸ் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, ஸோ திருநெல்வேலி, வெல்லூர், கடலூர், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஃபேஸ் 2வ பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து ஸோ இங்க குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து சென்னை லொகேஷன்ல மட்டும் தான் வந்து இருக்கும். ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரெய்னிங் ஏதாவது வேணும் அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடிக்குலாம் அந்த எக்ஸாம்க்கான ட்ரெய்னிங் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இதில லிங்க் குடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல போய் ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணணும். எப்படி நீங்க அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்டுமே நீங்க ஆன்லைன்ல வந்து பே பண்ணணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே குடுத்துருக்காங்க. அத ஃபாலோ பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.